யோகம் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நம்மள பல பேருக்கு இருக்கக்கூடிய இடுப்பை சுற்றிலும் உள்ள தொங்கும் சதை. இதை நம்ம எப்படி வீட்டு வழிமுறைகள் மூலியமா நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதற்கான சிறந்த உணவுகள் என்ன, தினசரி இயற்கை பழக்கங்கள் என்ன, அது மட்டும் இல்லாம இது கூடவே ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்டர் தூண்டுறது மூலியமா நம்ம எப்படி அதை தொங்கும் சதையை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த விஷயத்தை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த பெல்லி ஃபேட் ஏன் ஏற்படுது, நம்ம இடுப்பை சுற்றி ஏன் தொங்குற சதை ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு 5 காரணங்கள் சொல்றாங்க. என்னன்னா, அதிகமான கார்போஹைட்ரேட் உணவுகள்ங்க, அதாவது அதிகமா ரைஸ், மைதா ஐட்டம்ஸ், பரோட்டா, பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றது மூலியமாகவும் அண்ட் உடற்பயிற்சி சுத்தமா இல்லாம இருக்கிறதும் நம்ம ரீசனா சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மன அழுத்தம், ஹார்மோன் மாற்றங்கள், உடம்புல நீர் பற்றாக்குறை, தண்ணியே குடிக்காம இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பெல்லி ஃபேட்டும் இருக்கும், அதே மாதிரி இடுப்பை சுற்றி இந்த தொங்கக்கூடிய சதையும் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கொழுப்பு சேமிக்கப்படுதுங்க. நம்ம சின்ன சின்ன உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமாகவும் நம்ம ரொட்டைன் லைஃப்ல ஒரு சில விஷயத்த நம்ம மாத்துறது மூலியமாகவும் நம்ம கண்டிப்பா இதை ரெடியூஸ் பண்ணலாம். ஒரு பவர்ஃபுல்லான ஹோம் டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்றதுக்கும் இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய தொங்கும் சதையை ரெடியூஸ் பண்றதுக்கும் ஃபர்ஸ்ட் டெய்லியும் 2 glasses ஆஃப் வார்ம் வாட்டர் குடிக்கிறது மூலியமா நமக்கு தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே கரையுங்க. இது மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கிறது மூலியமா அந்த தேவையில்லாத சதை எல்லாமே மெல்ல மெல்லமா கரையுங்க. அடுத்தது ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட். டெய்லியும் காலையில ஹெவியான ஃபுட் எடுத்துக்காம ஒரு மைல்டான ஃபுட் எடுத்துக்கலாம். முட்டை, சிறுதானிய சப்பாத்தி, முருங்கை இலை சூப்பு, இந்த சிறுகடலை, இது எல்லாத்தையுமே நம்ம காலை உணவா எடுத்துக்கிறது மூலியமா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே நமக்கு கரையும். அடுத்தது பிராணாயாமம் பண்றது மூலியமாங்க, அதாவது பிரீத்திங் யோகா அப்படின்னு சொல்லுவோம். டெய்லியும் நீங்க ஒரு 2 to 3 minutes மட்டும் இந்த பிராணாயாமம் நீங்க பிரீத்திங் யோகா பண்றது மூலியமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பும் சரி, நம்ம இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய தொங்கும் சதையும் சரி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ரெடியூஸ் ஆகுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் வாக் ஆஃப்டர் மீல்ஸ். எப்பவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே உட்காரக்கூடாது, உடனே படுக்கவும் கூடாது. ஒரு 10 minutes மட்டும் ஒரு ஸ்மால் வாக் பண்ணலாம். நைட் டைம்ல பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையும் கொழுப்பும் சேர விடாம பாதுகாக்குங்க. அடுத்தது காலையில சிறுதானிய கஞ்சி குடிக்கலாம். சிறுதானிய கஞ்சி குடிக்கிறது மூலமா நமக்கு உடம்பு கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும், வெயிட் ரெடியூஸ் ஆகும் அண்ட் இடுப்பு பகுதிக்கு ரொம்ப பலமா இருக்குங்க. அடுத்தது நேர்மறை சிந்தனை, அதாவது நெகட்டிவ் தாட்ஸ். சில பேர்லாம் நெகட்டிவா மட்டும் தான் யோசிப்பாங்க, இன்னும் பல பேர் மன அழுத்தத்திலே இருப்பாங்க, பல விஷயங்களை யோசிச்சுட்டு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் கண்டிப்பா உடம்புல கொழுப்பு சேருங்க. இந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு டெய்லியும் ஒரு 10 to 15 minutes நீங்க ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். ஒரு நல்ல இடத்துல, ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து ஒரு மெடிடேஷன் பண்றது மூலியமா நம்ம உடம்புல கொழுப்பு அப்படிங்கிறது சேராம நம்ம உடம்பு ஹெல்தியா இருக்குங்க. அடுத்து இயற்கையா இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய சதையை கரைக்கிறதுக்கான ஒரு ஃபுட் பார்க்கலாம். என்னென்ன ஃபுட்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முருங்கை இலை ஜூஸ்ங்க. நீங்க அந்த முருங்கை இலை ஜூஸ் நீங்க டெய்லியும் எடுத்துக்கிறது மூலியமா கொழுப்பை கரைக்கக்கூடிய சக்தி இதுல அதிகமாவே இருக்கு. அடுத்தது அருகம்புல் ஜூஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை சமநிலைப்படுத்தும், இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய சதையை கரைக்குங்க. அடுத்தது வாழைப்பழம். இயற்கையாவே பாத்தீங்கன்னா இதை மெட்டபாலிசம் தூண்டுறதுக்கான சக்தி அதிகமாவே இருக்கு. அடுத்தது பசும்பாலுங்க. இதுல அதிகமான புரோட்டீன் இருக்கனால நம்ம இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய தொங்கும் சதையை கரைக்கும். நெக்ஸ்ட் கருப்பட்டி பானகம்ங்க, அளவோடு சாப்பிடணும். இந்த மாதிரி அளவோடு சாப்பிடுறது மூலியமா நம்ம உடம்புக்கு சக்தியை கொடுக்கும். இந்த உணவுகள் எல்லாமே நீங்க கண்டினியூஸா எடுத்துட்டு வரது மூலியமா நமக்கு பெல்லி ஃபேட்டும் ரெடியூஸ் ஆகும். அட் த சேம் டைம் நமக்கு இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய தொங்கும் சதையும் ரெடியூஸ் ஆகுங்க. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்டர் தூண்டுறது மூலியமா நம்ம பெல்லி ஃபேட்டும் சரி, நம்ம இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய தொங்கும் சதையும் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கான அக்குப்ரெஷர் பாயிண்டர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ST36, அதாவது ஸ்டொமக் 36 அப்படின்னு சொல்லுவோம். இதோட பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காலில் முட்டிக்கு கீழே அந்த முட்டியில ஒரு குழி பகுதி மாதிரி இருக்கும் இல்லையா, அங்க வச்சுட்டு அந்த முட்டி அந்த 4 விரல்களை வைக்கும்போது லாஸ்ட் சுண்டு விரலுடைய அதுதான் நம்ம ST36ன்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்றது மூலியமா நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, செரிமானம் மேம்படும், கொழுப்பு பேர்ன் ஆகும் அண்ட் உடலுக்கு ரொம்ப சக்தி கொடுக்கும். இதை ST36ன்னு சொல்லுவோம். டெய்லியும் ஒரு 2 to 3 minutes அப்படியே மசாஜ் மாதிரி பண்ணணும். அடுத்தது மிடில் ஆஃப் அப்டமன் அப்படின்னு சொல்லுவோம். தொங்கும் சதையை குறைக்கிறதுக்கான புள்ளி REN 12 அப்படிங்கிறது. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தொப்புள்ள இருந்து 4 விரல்ல மேல வைக்கணும். அப்படி வைக்கும்போது
அங்கே லைட்டாக மசாஜ் பண்ணணும். ஸோ இப்படி 2 to 3 minutes மசாஜ் பண்ணுறது மூலிமா நமக்கு மெட்டபாலிசத்தை வந்து தூண்டும், கொழுப்பை வந்துட்டு பேர்ன் பண்ணும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் தான் பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய தொங்கும் சதையை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான பாயிண்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஒரு சின்ன மாற்றங்கள் தான் நம்ம லைஃப்பில் பெரிய விஷயங்களை மாற்றும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு விஷயத்த பண்ணாலுமே நீங்கள் அதை கண்டினியூஸாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன்கள் கிடைக்குங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கே இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நாளையிலேருந்து உங்களுக்கு புதிய மாற்றம் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் கவிதா. நன்றி.